Do you think your life is monotonous with just things that are frustrating? இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில சலிப்பாய் மாறுதலே இல்லாமல் ஊக்கமளிக்காத ஒரு வாழ்க்கையாய் இருக்கலாம். God wants to bring a turnaround in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். A turnaround of good things and everlasting joy. ஆண்டவர் ஒரு எல்லையில்லாத சந்தோஷத்தையும் மிகப்பெரிய நன்மைகளுடைய வாழ்க்கையில கொடுத்து உங்களுக்கு உயர்வை கொடுக்க விரும்புகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில அவர் செய்யாத தப்புக்கு he was put in the prison. சிறையில் அவர் இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை ஒரே சலிப்பா இருந்திருக்கும். இந்த சிறையில இருக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். வெளி உலகத்தை பார்க்க முடியாது. He couldn't see the world. He was just in the prison. But ஒரு நாள் ராஜாவுடைய அரண்மனையில இருந்த இருவரை சந்திக்கிறார். அவர்கள் சிறையில் இருப்பதை பார்த்து he meets them and interprets their dream. He asks them to remember him when they go to the king's palace. நீங்க ராஜாவுடைய அரண்மனைக்கு போகும் பொழுதே நீ நினைக்கணும் என்று சொல்லி அனுப்புகிறார். பட் அவங்க போனதுக்கு அப்புறமும் வெகு நாளாய் that person didn't even remember Joseph. யோசேப்பை நினைக்கவே இல்லை. But at the right time God brought a turnaround. ஆண்டவர் ஒரு நாள் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தார். அங்க ஒரு சிச்சுவேஷனை ஆண்டவர் உருவாக்கினார். யோசேப்பு வந்தாதான் அந்த ட்ரீமை இன்டர்பிரட் பண்ண முடியும் என்கிற அளவுக்கு ராஜாவுக்கே ஒரு தேவையை கர்த்தர் உருவாக்குகிறார். God created it. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்காகவே சில காரியங்களை செய்து உங்க வாழ்க்கையை திருப்பி ஊக்கமில்லாமல் இருந்த வாழ்க்கையை நன்மை நிறைந்த சந்தோஷம் நிறைந்த நல்லதொரு வாழ்க்கையாய் ஆண்டவர் மாற்றுவார். Stay strong in the Lord. Let's pray. Father God, we thank you for your wonderful word. ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மொனோட்டனஸா இருக்க வாழ்க்கைய நீர் நன்மை நிறைந்த வாழ்க்கையா, சலிப்பே இல்லாத வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுவீராக. We commit our lives into your hands. உங்ககிட்ட எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.